விஜயா மனோஜ் கிட்ட வந்து சொல்கிறாங்க, மனோஜ் நல்லா சூப்பரான புரோக்கரை பார்த்துருக்கேன்டா, உனக்கு சீக்கிரமாக நல்ல பெரிய இடத்து பொண்ணாக பார்த்து தர சொல்லிட்டாரு. கண்டிப்பாக உன் டேலண்ட்டுக்கும் படிப்புக்கும் ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு வரதான் போது, நீ சந்தோஷமாக இருக்க போகிறடா அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க சந்தோஷமாக. ஆனால் மனோஜ், அம்மா இப்போலாம் கல்யாணம் எதுவும் வேணாமா அப்படின்றாரு. உடனே விஜய் கேட்குறேன், ஏன்டா எதுக்குடா கல்யாணம் வேணான்னு சொல்கிற, எதுக்கு இப்போ இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்றாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, அம்மா அதான் கல்யாணம் ஆகிடுச்சில்ல அப்படின்றாரு. டேய் என்னடா கல்யாணம் ஆகிடுச்சு சொல்கிற, எப்போ பார்த்தாலும் என்னடா கல்யாணம் ஆகிடுச்சு உனக்கு அப்படின்றாங்க. உடனே மனோஜ், ஐயோ உண்மையை வளரட்டுமா, இல்லைம்மா அதான் ரோகிணிக்கிட்ட கல்யாணம் ஆகிட்டு டிவோர்ஸ் கிடைக்காம இருக்குல்ல அதை சொல்கிறோம் அப்படின்றாரு. உடனே விஜயா சொல்கிறேன், டேய் ரோகிணிக்கிட்ட வந்து டிவோர்ஸ் சீக்கிரம் கிடச்சிரும்டா, அதுக்காக உன் கல்யாணத்தை தள்ளி போட்டே போக முடியுமா? இந்த பார் இந்த முத்து மீனெல்லாம் மேலே வீடு கட்டி சந்தோஷமாக இருக்க போகிறாங்கடா, அதை பார்த்தா எனக்கு பிடிக்கவே இல்லைடா, நீ சந்தோஷமாக இருக்க தானே எனக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி விஜயா ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் மனோஜ் சொல்கிறாரு, அம்மா இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேணாம்மா, தயவு செஞ்சு எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா அப்படின்னுறாரு. உடனே விஜயாவுக்கு ஒன்றும் புரியல, என்னது இப்படி சொல்லிகிட்டு இருக்கான், ஒருவேளை ரோஹிணி கூட சேர்ந்து திரும்ப பழகிட்டு இருக்கானோ, கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்ச விஜயா ஸ்ட்ரைட்டாக மீனா கிட்டேயும் ஸ்ருதிக்கிட்ட போய் சொல்கிறாங்க, உங்களால் எனக்கு ஒரு ஹெல்ப் வேண்டியது இருக்குது அப்படின்றாங்க. என்ன ஆன்ட்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கேட்குறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, மனோஜ் எங்கெங்கெல்லாம் போகிறான், இந்த ரோஹிணிகிட்ட திரும்ப பேசுகிறானா, அவன் என்ன பண்ணுறான்ற எல்லாத்தையும் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, என்ன ஆண்டி திடீர்னு மனோஜ் ஃபாலோ பண்ண சொல்கிறீங்க, மனோஜ் தான் உங்களோட பாசப்புள்ளியாச்சு, எதையும் உங்கள்கிட்ட மறைக்க மாட்டாரே அப்படின்ற மாதிரி ஸ்ருதி சொல்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் அப்படி தான் நானும் நினச்சேன், ஆனால் ஏதோ ஒரு விஷயம் அவங்க என்கிட்ட மறைக்கிற மாதிரி தெரியுது, ஏதோ அந்த ரோஹிணிக்கிட்ட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கான், அவன் நல்லவன் தான், ஆனால் அந்த ஃப்ராடு ரோஹிணிக்கிட்ட சேர்ந்து சுற்றுறதுனால இவனும் ஏதோ ஃப்ராடு தான் பண்ணுறான் எனக்கு தோணுது, நீயும் மீனாவும் மனோஜை ஃபாலோ பண்ணுங்கள், அவன் எங்கெங்கெல்லாம் போகிறான், ரோஹிணிக்கிட்ட பேசுகிறானா இல்லையா எல்லாமே எனக்கு தெரிய வரணும் அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் என்கிட்ட எந்த வேலையும் கொடுத்துல, முதல்ல இந்த வேலை கொடுத்துருங்க, கண்டிப்பாக நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. உடனே விஜய் சொல்கிறேன், தபார் முக்கியமாக அவன் எங்கெங்கே போகிறான்றத ஃபாலோ பண்ணு, சும்மா பூ கட்டுறேன் அதுன்னு வேலையை சுற்றிட்டு இருக்காத, இல்லை நான் வேறு ஆளாக பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, இல்லை அத்தை கண்டிப்பாக உங்களுக்காக நான் செய்கிறேன் அப்படின்ட்டு மீனாவும் ஸ்ருதியும் மனோஜை ஃபாலோ பண்ணுறாங்க. மனோஜ் சந்தோஷமாக இருக்கார், 20 கோடி ரூபாய் சொத்து வரும்போது கொடைக்கானல்லேருந்து, நம்ம பெரிய பணக்காரனாக போகிறோம், இந்த ஹோம் அப்ளைன்ஸு இந்த ஷோரூம்லாம் வேணாம், நம்ம தகுதிக்கு ஏதாவது ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணோம், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி பெருசாக பண்ணணும், இது மாதிரிலாம் வேண்டாம், நான் அந்த 20 கோடி ரூபா சொத்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஜாலியாக இருக்கார். ப்ராப்பர்ட்டியை மனோஜ் மேலே மாற்றத்துக்காக கனகவங்க அம்மா தேவிகா காரில் ஏறி போகிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, என்ன ஸ்ருதி அவங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃப்கோட அம்மாவை இவர் ஏற்றிட்டு போகிறாரு, என்னன்னே தெரில, அடிக்கடிக்கு கனகா கூட மனோஜ் தான் நான் பார்க்குறேன், இதில் ஏதோ மர்மம் ஒழிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் மீனாவும் ஃபாலோ பண்ணிட்டே போகிறாங்க. மனோஜும் தேவிகாவும் கனகா வீட்டுக்கே உள்ளே போகிறாங்க. உள்ளே போனவனையும் சுதே மீனாவும் ஜன்னல் வழியாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறாங்க. உடனே தேவிகா மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க, இந்த பாருங்க மாப்பிள்ள, இதோட நீங்கள் இங்கே தான் தங்கணும், இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு, சாந்தி முகூர்த்தம் நடந்துச்சு, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணியாச்சு, நீங்கள் முறைப்படி கனகா ஹஸ்பண்டாக நீங்கள் வாழணும், இதுக்கப்புறமும் நீங்கள் அங்கெல்லாம் போய் தங்கக்கூடாது, இந்த வீட்டில் தான் நீங்கள் இருக்கணும், நீங்களும் என் பொண்ணும் சந்தோஷமாக இருக்க நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தேவிகா ஆண்டி. உடனே மனோஜ் சொல்கிறேன், இல்லை ஆண்டி கொஞ்ச நாள் மட்டும் நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரேன், ரோஹிணிகிட்ட ப்ராப்பராக டிவோர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு மனோஜ். இதை பார்த்தோன்னே மீனா, என்ன ஸ்ருதி இவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு போல கனகாவை, ஆனால் நம்ம பார்க்கும் போதெல்லாம் ஃப்ரெண்டோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு இருந்தாரு, எவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்காரு பாரு, பொய் சொல்கிறதுல இவர் அடிச்சிக்கவே முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை எல்லாத்தையும் போயிட்டு விஜயா கிட்ட போயிட்டு மீனாவும் ஸ்ருதியும் ஒப்பிக்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு இதை கேட்டவுடனே பயங்கர பெரிய ஷாக்கு, என்னது அந்த கனகான்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டானா, ஆல்ரெடி என்கிட்ட வந்து கேட்டான், நான் அப்போதைக்கு வேணாம் சொன்னேன், ஆனால் இப்போ கல்யாணத்தையும் பண்ணிட்டு என்கிட்ட இவ்வளோ நாள் மறைச்சிட்டு விளையாடி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் இருக்காங்க விஜயா. அப்போ தான் மனோஜ் 20 கோடி ரூபாய் சொத்து கிடைக்க போதில் நினச்சிட்டு சொல்லிட்டு சந்தோஷமாக வராரு. அம்மா அப்படின்ட்டு உடனே உள்ளே வந்தவனையும் விஜயா பலாரும் மனோஜ் அடிக்கிறாங்க. அம்மா எதுக்குமா அடிக்கிறீங்க கேட்குறாரு. டேய் என்னடா காரியம் பண்ண வச்சிருக்கா, சொல்கிறா அப்படின்றாங்க. அம்மா எதுக்குமா அடிக்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையுமே அப்படின்றாரு. உடனே விஜயா சொல்கிறேன், டேய் அந்த கனகா பொண்ணு நீ கல்யாணம் பண்ணியிருக்கியா இல்லையா போய் சொல்லாமல் சொல்கிறா அப்படின்றாங்க. அம்மா எப்படிமா உங்களுக்கு தெரியும் அப்படின்றாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, எல்லாமே எனக்கு இப்போ தான் தெரிய வந்தது, எவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சிருக்க, உனக்காக நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன், உனக்காக எல்லாத்தையும் மறைச்சிருக்கேன்டா, இந்த வீடே நம்மளை விட்டு போகிற அளவுக்குலாம் நான் மறைச்சிருக்கேன்டா உங்கள் அப்பா கிட்டே இருந்து, ஆனால் என்கிட்ட ஒரு விஷயத்தை கூட சொல்லாமல் இவ்வளோ பெரிய பித்தலாட்டம் பண்ணியிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறேன், அம்மா நான் நல்ல விஷயம் தான்மா பண்ணியிருக்கேன், இப்போ நான் பெரிய பணக்காரன் ஆக போகிறேம்மா, கொடைக்கானலேருந்து எனக்கு 20 கோடி ரூபா சொத்து எழுதி வைக்க போகிறாங்கம்மா, இப்போ நான் கோடீஸ்வரம்மா, இப்போ இந்த ஹோம் அப்ளைன்ஸ் ஷோரூம்லாம் எதுவுமே வேணாம்மா, நான் நீங்கள் நினச்ச மாதிரி பெரிய பணக்காரன் ஆக போகிறேம்மா அப்படின்றாங்க. உடனே விஜயாவுக்கு மனோஜ் பணக்காரனாக போகிறோன்னோடையும் பயங்கர பெரிய சந்தோஷம். அதெல்லாம் சரிடா, அந்த பொண்ணுக்கு வேறு மனநிலை சரியில்லாமல் இருக்கடா, எப்படா சமாளிப்பு அப்படின்றாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, அம்மா அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சா சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா டாக்டர் அப்படின்றாரு. உடனே அண்ணாமலை விஜயா வந்துக்கிட்டாரு, விஜயா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது, இப்போ மனோஜ் டிவோர்ஸ் பண்ணாமல் கல்யாணம் பண்ணியிருக்கான், இப்போதைக்கு ரோஹிணி ஒரு கேஸ் போட்டால் போதும்,
மனோஜை ஜெயிலே போடலாம். அந்த அளவுக்கு தப்பு பண்ணியிருக்கீங்க. அது உங்களுக்கு தெரியல. பணக்கார ஆகிறத பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களே. இப்போ ரோகிணிக்கிட்டேருந்து டிவோர்ஸ் கிடைக்காம இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் என்ன பிரச்சனை வரப்போகுது எனக்கே தெரியலையே அப்படின்ற மாதிரி அண்ணாமலை புலம்புறாரு.